வணக்கம். பிரேமலதாவின் தம்பியும் விஜயகாந்தின் மச்சானுமாகிய எல்.கே. சுதீஷ் சென்னையில் பிரமாண்டமான வீடு கட்டி அதில் மனைவி மற்றும் 2 மகளுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். இவர்தான் விஜயகாந்துக்கு எல்லாமே என்று சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னணியில் நின்று வழிநடத்தி வந்தார். ஆனால் ஒரு பக்கம் இவர் பேச்சை கேட்டுதான் பிரேமலதா விஜயகாந்தை திசை திருப்பி விட்டார் என்றும் பேச்சுகள் அடிபட்டது. பிரேமலதாவும் தன்னுடைய தம்பி நமக்காக உறுதுணையாக இருக்கிறார் என்று அவர் சொல்வதை அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டார். ஆனால் விஜயகாந்த் என்கிற ஒரு விஷயத்தை தவிர பிரேமலதாவின் தம்பியிடம் பெரிசாக சொல்லும்படியாக எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் போக போக பல சொத்துக்களை வாங்கி குவிக்கும் அளவிற்கு அதிபதியாகிவிட்டார். அத்துடன் திரைப்பட தயாரிப்பாளரும் அரசியல்வாதியுமாக இளைஞர் அணி தலைவராக முக்கிய பங்கு வகித்து வருகிறார். அந்த வகையில் எல்.கே.எஸ். பிரீமியர் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பங்குகளை வைத்திருக்கிறதோடு எல்.கே.எஸ். பிரைவேட் லிமிடெட், எல்.கே.எஸ். வேர்ஹவுஸ், எல்.கே.எஸ். வியாபார வர்த்தக சேவை, எல்.கே.எஸ். குளோபல் லாஜிஸ்டிக், எல்.கே.எஸ். ஸ்டோரேஜ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் கேப்டன் மீடியா, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலும் பங்குகளை வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் விஜயகாந்துக்கு இருக்கும் அத்தனை சொத்துக்களுக்கும் இவர் ஒரு பார்ட்னராகவே இருந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து ரியல் எஸ்டேட்டிலும் முதலீடு செய்து பல கோடி கணக்கில் லாபத்தை சம்பாதித்து வரக்கூடிய இவருக்கென்று பூர்வீக சொத்தாக எதுவுமே இருந்ததில்லை. இது எல்லாமே விஜயகாந்த் மூலமாக இவருக்கு கிடைக்கப்பட்ட சொத்துக்களாகும். இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்துக்கு கூட இவ்வளவு சொத்துக்கள் இருக்காது. அந்த அளவிற்கு விஜயகாந்த் பெயரின் மூலமாகவே பல மடங்கு சொத்துக்களை சம்பாதித்து தற்போது கோடீஸ்வரராக பகட்டு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, மலையேற போனாலும் மச்சனன் தயவு வேணும் என்று சொல்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மச்சானால் தான் விஜயகாந்தின் சரித்திரமே சுக்குநூறாக உடைந்து போய்விட்டதாக விஜயகாந்தின் ஆதரவாளர்கள் புலம்புவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.